கொடூரமான மனிதர்களும் மிருகங்களும் உள்ள மோசமான மரணத்தீவு. பண்டைய காலத்தில் பெரிய கடலால் பிரிக்கப்பட்ட 2 தீவுகள் இருந்தன. ஒரு தீவு செழிப்பான ராஜ்யம், மற்றொன்று மரணத்தின் தீவு. இந்த நாட்டில் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 50 வயதிற்கு மேற்பட்டவர்களின் பெயர்களை சீட்டு எழுதி போட்டு அதன் மூலம் புதிய மன்னர் தேர்ந்தெடுக்கப்படுவார். ஆனால் 5 ஆண்டுகள் முடிந்ததும் அவர் அந்த மரணத்தீவுக்கு அனுப்பப்படுவார். இந்த முறை தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அறிவும் தைரியமும் கொண்ட ஒருவர். நான் மரணத்திற்கு காத்திருக்க மாட்டேன். அந்த தீவை எனது நாடாக மாற்றுவேன். 5 ஆண்டுகள் முடிந்தது. அவரை படகில் ஏற்றி அந்த மரணத்தீவை நோக்கி ஊரார் அனுப்பி வைத்தனர். சில மாதங்கள் கழித்து ஒரு புறா தூது வந்தது. என் புதிய நாட்டில் எனது முடிசூட்டு விழாவிற்கு அனைவரும் வருக என அந்த மன்னன் அழைப்பிதழ் அனுப்பியிருந்தார். நான் 5 ஆண்டுகள் அங்கு அரசராக மட்டுமில்லை, என் எதிர்காலத்தை இங்கு திட்டமிட்டேன். காட்டு மிருகங்களை அகற்றினேன், காட்டுவாசிகளை சிறையில் அடைத்தேன், அவர்களுக்கு கல்வி கொடுத்தேன், அரசு பணிகளில் சேர்த்துக் கொண்டேன். நீங்கள் என்னை மரணத்திற்கு அனுப்பினீர்கள், நான் அதை ஒரு வாய்ப்பாக மாற்றினேன். இப்போது இது என் நாடு. இவர்கள் காட்டுவாசிகள் அல்ல, இவர்கள் என் மக்கள். அவர் மரணத்தை வெல்லவில்லை, அவர் தனக்கான ராஜ்யத்தை கட்டினார். ஒரு காலத்தில் பயத்தின் தீவு இன்று செழிப்பான ராஜ்யமாக மாறியிருந்தது.